அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய சோமவாரம். இந்த கார்த்திகை சோமவாரத்தில் யார் ஒருத்தங்க சிவனை ஆத்மார்த்தமாக உள்ளன்போட நம்ம ஒரு முறை நம்ம நினச்சா கூட போதுங்க, சிவபெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நமக்கு இந்த ஒரே ஒரு வில்வையிலையும் நம்ம சொல்ல போகின்ற அற்புதமான ஒருவரி சிவ மந்திரமும் போதும். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவுகள், ஒரு செல்வ செழிப்பு, குடும்பத்துடைய ஐஸ்வர்யம், கடாட்சம் இது எல்லாமே நிரம்பி வழிவதற்கு இந்த ஒரு இலையும் இந்த ஒருவரி மந்திரம் போதும். அதுவும் இந்த சோமவாரத்தில் பண்ணுறப்ப நமக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு பயன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்று கார்த்திகை மாதத்துடைய முதல் சோமவாரம். நம்முடைய சேனலில் ஏற்கனவே சோமவார விரதம் எப்படி எடுக்கிறது, இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகள், தானங்கள், இதை பற்றின மிக முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத சகோதரிகள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் சிவ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே இந்த ஓம் நம சிவாயங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை நம்ம ஆத்மார்த்தமாக நம்முடைய மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு சிவ மோட்சம் கிட்டுங்கிறத ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நாளில் நிறைய பேருக்கு காலையிலையும் சாயங்காலம் இப்படி கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும். அப்படி உங்களுக்கு கோவிலுக்கு போகின்ற ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்வ இலையோட அர்ச்சனைகள். ஏன்னா மறக்காமல் இன்றைக்கி நிச்சயமாக கோவிலுக்கு வெளியில் அந்த பூக்கடையில் கண்டிப்பாக வில்வங்கள் கிடைக்கும். ஏன்னா சிவ பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே இந்த வில்வ இலை தான். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துடைய சோமவாரம் அப்படின்னு சொல்லிட்டாலே வில்வ இலையால் நம்ம அர்ச்சனை பண்ணோன்னா நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் கிடைக்குங்க. நம்ம வேண்டிய வரங்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஏன்னா சிவனுடைய ஒரு அம்சமாகவே தான் இந்த வில்வ இலையானது பார்க்கப்படுது. இந்த வில்வமானது 3 இலைகள் கொண்ட வில்வ இலை இருக்கும், ஒரு இலை இருக்கும், 5, 7 அப்படி இதழ்களை கொண்ட வில்வ இலையெல்லாம் இருக்கும். இந்த 3 இதழ்கள் கொண்ட அந்த 3 இலை இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கொண்ட அந்த வில்வ இலையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய திருசூலத்தை குறிப்பதாக சொல்லப்படுது. இந்த 3 இலைகளுமே இச்சா, கிரியா மற்றும் ஞான சக்திகளை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. சிவனுக்கு நம்ம எவ்வளவோ அபிஷேகங்கள் பண்ணுவோம். ஏன்னா சிவனே ஒரு அபிஷேக பிரியர். அப்படிப்பட்ட அபிஷேகங்கள் நிறைய நம்ம பூக்கள் இது மாதிரிலாம் பண்ணாலுமே ஒரு வில்வம் கொண்டு நம்ம சுவாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டாலே போதுங்க, அதிகமான பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதே நேரம் வில்வம் நல்லா காய்ந்து போயிட்டு ஒரு மாதிரி வாடிய நிலைமையில் இருந்தால் கூட நாம் அதை திருப்பி நம்ம கழுகி அதனை உபயோகப்படுத்தி அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் நம்முடைய சகல பாவங்கள் இது எல்லாமே விலகும். நம்முடைய வில்வத்தை நீங்கள் பறித்து வச்சுட்டு 5 நாட்கள் வரைக்கும் கூட நீங்கள் அதை பூஜைக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாமா. எந்தவித தோஷங்கள் எதுவுமே நமக்கு வராது. வில்வத்தில் மகாவில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் நிறைய இருக்குது. இதில் இந்த 3 இதழ்கள் கொண்ட வில்வம் தான் நம்ம இப்போ எல்லா கடையிலையாக இருக்கட்டும், நம்மளுடைய கோவில்களில் இந்த 3 இதழ்கள் கொண்ட அந்த வில்வங்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நமக்கு மகா சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கார்த்திகை சோமவாரமாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக வரக்கூடிய இந்த திங்கட்கிழமையாக இருக்கட்டும், இந்த வில்வாஷ்டகம் கொண்டு நம்ம நல்லா பாராயணம் பண்ணிவிட்டு வில்வத்தை நம்ம அர்ச்சனை பண்ணோன்னா 7 ஜென்மத்தில் செய்யக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ செய்த நம்முடைய பாவங்கள் எல்லாமே போகும், நமக்கு நம்ம விட்டு விலகுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த கார்த்திகை சோமவாரத்தில் ஒரே ஒரு வில்வம் வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ணுறதுங்கிறது 1,00,000 தங்க மலர்களால் பூஜை பண்ணதுக்கு சமம். ஏன்னா வில்வத்தில் மகாலட்சுமி தாயை வாசம் பண்ணுறாங்களாம். இந்த வில்வ மரத்தை நம்முடைய வீட்லேயும் சரி கோவிலையும் நம்ம யாராச்சும் ஒருத்தங்க வளர்த்தாங்கன்னா தண்ணி ஊற்றுனா கூட நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த வில்வம் நம்ம அதை பறிச்சுட்டு 6 மாதம் வரைக்கும் வச்சு கூட பூஜை பண்ணலாம். எந்தவித தோஷங்கள் எதுவுமே இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு வில்வ மரம் வளர்க்குறதுங்கிறது நம்ம ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான பலனும், கங்கையில் நம்ம குளித்ததற்கான ஒரு பலனும், 108 சிவாலயங்களை நம்ம வளம் தரிசித்த பலனும் தரக்கூடியது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வில்வ இலைகளை வச்சு நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த இந்த வில்வத்தை இந்த சோமவார கார்த்திகை மாதத்தில் நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு
அதிலிருந்து அந்த சுவாமி அந்த ஐயர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட நம்ம பிரசாதமாக அந்த வில்வ இலைகளை நீங்கள் திருப்பி கேட்டு வாங்கிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு நம்முடைய வீடுகளில் அந்த வில்வ இலைகளை நீங்கள் கையில் வைத்து நம்ம சொல்ல போகின்ற ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய, அதாவது நம்முடைய செல்வ செழிப்புகளில் நம்ம குடும்பத்தில் பொருளாதார நிலைமையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவ மந்திரம். கோவிலுக்கு போக முடிந்தவங்க நம்ம சொன்ன மாதிரி சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த வில்வத்தை நம்ம கையில் சுவாமிகிட்ட இருந்து எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். அப்படி எங்களால் கோவிலுக்கு போக முடியலம்மா, ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் எங்களுக்கு போக முடியாத சூழல், ஆனால் எங்கள் வீட்டில் வில்வ இலை கிடச்சிது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி சிவபெருமானுக்கோ சிவலிங்கத்துக்கோ உங்களால் முடிந்த அந்த வில்வ இலைகளை கொண்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சுவாமியோட பாதத்தில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த வில்வ இலையில் ஒரு இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஒரு வில்வ இலையை உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதுவும் ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் நமோ சிவாய சர்வகுபேர வசி வசி ஓம். நம்முடைய வாழ்க்கையில் பணவரவை நமக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இது. ஏன்னா பணவரவுக்கான ஒரு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான். அதே மாதிரி குபேர பகவானும். ஒரு காலத்தில் மகாலட்சுமி தாயார்கிட்ட இருந்த எல்லா செல்வமும் ஏதோ ஒரு சூழலில் அவங்கள விட்டு போயிடுச்சு. அந்த நேரம் மகாலட்சுமி தாயார் ஒரு வில்வ மரமாக உருவெடுத்து சிவனை நினைத்து தியானம் பண்ணாங்களாம். அப்படி அவங்க தியானம் பண்ணதுனால சிவனுடைய அருளை பெற்று அவங்க கிட்ட இருந்து இழந்த எல்லா ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் இது எல்லாம் திரும்ப பெற்றதாக புராணங்கள் இருக்குது. அப்படி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுத்த அந்த சிவபெருமான் தான் நம்ம ஐஸ்வர்யேஸ்வரன் சொல்கிறோம். அதனால தான் நம்முடைய பண பிரச்சனைகள் தீர்வதற்கு, நமக்கு பணம் நிறைய வரத்துக்கு, குடும்பத்தில் அந்த இழந்த செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு, நம்ம செல்வ செழிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா ஐஸ்வர்யமும் பணம் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே பெருகி வருவதற்காக அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சமான இந்த வில்வ இலையை நம்முடைய கையில் வச்சுட்டு சிவனுடைய இந்த ஒருவரி மந்திரத்தை இன்றைக்கு பூஜையில் குறைந்தது ஒரு 27 முறை, இல்லாட்டி 6 முறையோ 9 முறையோ 3 முறையோ உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஆனால் குறைந்தது 27 முறை சொல்கிறதுங்கிறது விசேஷம். அப்படி நம்ம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த உள்ளங்கையில் வச்சு நீங்கள் சொல்லிட்டு அந்த வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி பூஜையில் வச்சு நீங்கள் எடுத்து அந்த ஒரு வில்வம் இது நம்ம ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம பண்ணலாம். உங்கள் பூஜை எல்லாம் முடித்து இந்த மந்திரங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த வில்வ இலையை எடுத்துகிட்டு உங்களுடைய பர்ஸு, அதாவது நம்ம பணம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு வில்வ இலையை வச்சுருங்க. வில்வ இலையானது நம்ம காஞ்சா கூட நமக்கு எந்தவித தோஷங்கள் எதுவுமே வராது. நமக்கு எத்தனை நாள் வேணாலும் நமக்கு குறைந்தது ஒரு 6 மாதமாச்சு நம்மளுடைய பர்ஸில் இருக்கும். இந்த வில்வ இலை பர்ஸில் இருக்க கண்டிப்பாக நமக்கு பணமானது ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இது அற்புதமான ஒரு பணவசியத்துக்கான ஒரு மந்திரமும் இந்த ஒரு வில்வ இலையும். அதனால் மறக்காமல் இன்றைய தினம் இந்த ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா குபேர பகவானுக்கே செல்வத்தை வாரி வழங்கிய சிவபெருமானுடைய ஒரு மந்திரம். அதனால் நமக்கு சிவனுடைய அருளும் கிடைக்கும், குபேரனுடைய அருள், நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள், இது எல்லாமே கிடைச்சிட்டாலே போதுங்க. நமக்கு பண ரீதியான பிரச்சனைகள், பண வரவுகள் இது எல்லாமே வீட்டில் நல்லபடியாக இருக்கும். இந்த அற்புதமான நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதிருங்க. நிச்சயமாக இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.